தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வரப்படுகிற நகை, வைரம், வைடூரியம் எல்லாவற்றையும் கொண்டு சிவப்பணியிலே ஈடுபடுவார். சிவ ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடத்துவது, உழவாரப் பணி செய்வது, சிவனடியார்களுக்கு தவறாமல் திருவமுது படைப்பது என்பதல் போல அவருடைய சிந்தனை முழுமையாக அப்படி இருந்தது. அப்ப இந்த கரூர் மேற்கு நோக்கி, இப்ப உறையூருடைய மேற்கு பகுதி கரூர், ஈரோடு இவைகள் எல்லாம் வரும். அப்புறம் வடபுலம். அப்ப அந்த பக்கம் அதிகமா இவர் ஆளுமை செலுத்தி இருக்கிறார். அங்கே கப்பம் கட்ட வேண்டியவர்களெல்லாம் அப்பொழுது இவர்கள் செல்வது வழக்கம். எங்கேயாவது சின்ன சின்ன கிராமங்கள்ல விலங்குகள் மனிதர்களை வேட்டையாடி விட்டு போகும் அந்த காலத்துல. அப்ப அது போன்ற நேரங்கள்ல அந்த கிராமத்து மக்கள் மன்னர்கிட்ட தான் முறையிடுவார்கள். மன்னர் அவரே தலைமையேற்று அல்லது சிறந்த